நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இந்த நீதிமன்ற வேலை சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2329 மாவட்ட நீதிமன்ற பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த மாதம் வெளியிட்டிருந்தாங்க. அது இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டேட் வந்து முடிஞ்சது. இன்னொன்று பிரச்சனை என்ன அப்படின்னா சர்வர் இஷ்யூனால நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போட முடியாத சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடும்போதே நிறைய இடத்துல வந்து நிறைய மிஸ்டேக்ஸு, ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியல. அது மாதிரி நிறைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் என்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு டிஎன்பிசி வெப்சைட்டை காட்டிலும் இது ரொம்ப கொஞ்சம் சற்று கடினமாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்து பாதி அப்ளிகேஷன் முடிச்சுட்டு அதோட சர்வர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரத்தான் செய்யும். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கீங்க. எந்தெந்த சூழ்நிலையில் உள்ளவங்களுக்குலாம் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு தோராயமாக வந்து நம்ம ஒரு இதை வந்து நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசி ப்ரீவியூ சப்மிட் கடைசி ஃபைனல் பிரிண்ட் எடுக்கும்போது உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது வந்து சர்வர் பிரச்சனைனால அந்த மாதிரி ஆயிருக்கும். அதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மேல் நீங்கள் வந்து பாலினத்தை வந்து மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமை வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். சில சார் எனக்கு ஊடால ஏதோ ஒரு ஐ இல்லை ஏ அப்படிங்கிற வேர்டு வந்து கொஞ்சம் மாறிடுச்சு அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுடைய நேம்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து அப்பா பேரு அம்மா பேரு வந்து மாற்றி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருக்கு அப்படின்னாலும் அது வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இந்த விடோ கேட்டகரியில கொடுக்குறீங்கல்ல, அது ஏதாவது நீங்க கொடுத்துருந்து டைவர்ஸ் ஆனவங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த டைவர்ஸ் பேப்பர் வந்து ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்கோம். அதில் ஏதாவது நீங்கள் மாற்றி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பின்னாடி வந்து ரிஜெக்ட் ஆகும். இப்போ ரிஜெக்ட் ஆகாது, எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கடுத்து அட்ரஸில் வந்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்கோடு நம்பரில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து நான் வந்து இருந்தது ஆனால் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் நம்பரில் ஏதோ ஒரு எழுத்து வந்து மாறிடுச்சு அப்படின்னாலும் அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமையில் அந்த பிஎஸ்கிம் சர்டிஃபிகேட் முன்னுரிமையில் ஏதாவது நீங்கள் தப்பு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு முன்னுரிமையில் கலப்பு திருமணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கலப்பு திருமணம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடணும். அந்த நேரம் என்னால் அப்லோட் பண்ண முடியல சார் அப்படின்னா நீங்கள் பின்னாடி வந்து டாக்குமெண்ட் ரிலீஸ் கவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வழியில் முழுவதும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1ல இருந்து 10 வரை நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த பீரியாரிட்டி வந்து நீங்க கேட்க முடியும். அதனால வெறும் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருந்து நீங்க அந்த இதை வந்து கேட்க முடியாது. நீங்க மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்து அதை வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, அந்த எலிஜிபிலிட்டி இதை முன்னுரிமையை பீரியாரிட்டியை வந்து கேட்க முடியாது. அதுக்கு வந்து ஹேண்டிகேப்டு சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தீங்க, அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து நீங்க 10th 12th கொடுக்கும்போது என்ட்ரு பண்ணும்போது மிஸ்டேக்காக கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது 2022க்கு படித்த வருஷம் 2012க்கு பிறகு நான் 22 தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. சர்டிஃபிகேட் நம்பர்ல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஓஏக்கு போடும்போது நிறைய பேர் வந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. ஆனால் அந்த 8ஆம் கிளாஸ் மார்க் ஷீட் இதெல்லாம் இருக்காது. அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க அந்த படிச்ச வருஷத்துல இருந்து 2 வருஷத்தை கழிச்சு அந்த 8ஆம் கிளாஸ்க்குள்ள அந்த எப்ப சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுல இருந்து 10ஆம் கிளாஸ் படிச்சதுலேருந்து 2 வருஷத்தை கழிச்சு நீங்க போட்டிருந்தீங்கன்னா போதும். சைட்ல வந்து ஸ்டேட் போர்டுன்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு உள்ள பெர்சன்டேஜ் கொடுக்காம சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்காம அதை பிளாங்கா வச்சுட்டு இந்த ஸ்கூல் பேரை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து எதுவுமே உங்க அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? அதுக்கடுத்து 12th டிகிரி இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க கரெக்டாக கொடுத்துருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை.
கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. கொடுத்துருந்தீங்கன்னா அதை அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஃபைலாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து டிரைவிங் லைசன்ஸ் இதர தகுதிகள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபைல் 2 MBயில் கேட்குறாங்கல்ல, அந்த இதுக்குள்ள நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து அப்ளிகேஷன் பதிஞ்சிருப்பீங்க, ஊடால தப்புன்னு தெரிஞ்சிருக்கும், அந்த அப்ளிகேஷனை பாதியோட விட்டுட்டு நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி போட்டிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து டபுள் என்ட்ரியில் உங்களுக்கு கேன்சல் ஆகுமா அப்படின்னா கேன்சல் ஆகாது. நீங்கள் சப்போஸ் ஒரு இதில் ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டபுள் என்ட்ரி காமிச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும், சொந்த மாவட்டமாக இருந்தால். இதே நீங்கள் கரூர் மாவட்டத்தில் அப்ளை பண்ணிட்டு அதில் ஃபீஸ் கட்டாமல் அப்படியே விட்டுட்டு நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அங்கே ஃபீஸ் கட்டிருந்தீங்கன்னா இந்த கரூரில் உள்ள அப்ளிகேஷன் மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 MBக்குள்ள நீங்கள் கரெக்டாக எல்லா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். அதில் சில சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பின்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து பயப்படாதீங்க. PHM சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அங்கே எஸ் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் கொடுக்காம இருந்தால் கூட நீங்கள் பின்னாடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த உள்ள ஆப்ஷனில் மட்டும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோட பேர் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து நீங்கள் பின்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிற சமயத்தில் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் அப்ளிகேஷன் முதல்ல ரிஜெக்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வேஸ்ட்டாக படிச்சுட்டு பின்னாடி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து பாட சம்பந்தமான வினாக்கள் வந்து நம்ம கூடிய விரைவில் வந்து அப்லோட் பண்ணுவோம். டெய்லி அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிருவீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. இதுக்கான டெஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்று 10 மணி இல்லைன்னா 11 மணியை போல இன்று அப்ளிகேஷன் சர்வர் வேலை செஞ்சது, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு வந்தா மட்டும்தான். இன்னைக்கு வரல அப்படின்னா தேதி வந்து கண்டிப்பா நீட்டிக்கப்படாது. இன்று 10 மணி 11 மணிக்கு நீங்க வெப்சைட்ல ஓபன் பண்ணி பாருங்க, டேட் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க, ஹைகோர்ட்டுக்கு வந்து மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னைக்கு இருக்கலாம். இன்னைக்கு 10-11 மணிக்கு நீங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்க, அது இருந்தா எக்ஸ்டெண்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் ஆகாது. இந்த எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு 2-3 நாட்கள் தான் நீங்க பார்க்கணும். அப்படி எடிட் ஆப்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு தான். ஓகே, நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.